அண்மை செய்தி. புதுச்சேரியில் விஜய் மக்கள் சந்திப்புக்கு துப்பாக்கியுடன் வந்த நபர் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று விடுவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. துப்பாக்கிக்கான லைசன்ஸை வைத்திருப்பது உறுதி செய்யப்பட்டதால் காவல்துறை அவரை விடுவித்திருக்கிறது. முன்னாள் சிஆர்பிஎஃப் வீரரான டேவிட் துப்பாக்கியுடன் வந்ததால் அவரிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில் அவரிடம் அதற்கான உரிமம் இருப்பது தெரியவந்ததால் காவல்துறையினர் அவரை விடுவித்திருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா விவரங்களை வழங்கலாம். புதுச்சேரியில் உப்பளம் துறைமுக மைதானத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்ற பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு வருபவர்கள் QR கோடுடன் குறியீட்டுடன் கூடிய பாஸ் உடன் வந்து தொண்டர்களை உள்ளே அனுப்பியிருந்தனர். உள்ளே அனுப்பியப்பட்ட நபர்களை மெட்டல் டிடெக்டர் வாயிலாக போலீசார் பரிசோதனை செய்து உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். இந்த சோதனையில் ஒருவர் கைத்துப்பாக்கி வைத்திருப்பதை கண்டுபிடித்து அவரை விசாரணை மேற்கொண்டனர். அந்த துப்பாக்கியானது லைசன்ஸ் வைத்திருப்பதை அவர் அந்த நபர் சுட்டிக்காட்டினார். ஆனால் இவர் தமிழகத்தைச் சேர்ந்த நபர்கள் புதுச்சேரிக்கு வரக்கூடாது என ஏற்கனவே காவல்துறை அறிவுறுத்திய நிலையில புதுச்சேரி பொதுக்கூட்டத்திற்கு ஏன் அவர் உள்ளே வந்தார், அதுவும் கைத்துப்பாக்கியுடன் எதற்காக வந்தார் என அவர்கள் கேள்வி எழுப்பினர். உடனடியாக அங்கிருந்த ஒதியஞ்சாலை ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமை போலீசார் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த டேவிட் என்பதும் இவர் ஓய்வு பெற்ற கடந்த 20 ஆண்டுகளாக பணியில் இருந்து சமீபத்தில் அவர் ஓய்வு பெற்றிருக்கிறார். சிஆர்பிஎஃப் அந்த பணியில் அவர் இருந்ததாக தெரிவித்திருக்கிறார். கிழக்கு மாவட்ட சிவகங்கை கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த தமிழக வெற்றி கழக செயலாளர் டாக்டர் பிரபுவின் இவர் அனுமதியின்றி, அரசின் அனுமதியின்றி தனி பாதுகாவலராக இவர் தற்பொழுது இருந்து வருவது தெரிய வந்தது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு இவர் ஏன் வந்தார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டதில் இவர் பிரபுவிற்கு பாதுகாவலராக வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வைத்திருந்த அந்த கன்னுடைய பிஸ்டல் 0.32 வித் 8 லைவ் ரவுண்ட் அது சுடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முறையாக அவர் லைசன்ஸ் வைத்ததன் காரணமாக உடனடியாக காவல்துறை விசாரணை மேற்கொண்டு அவர் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த கைத்துப்பாக்கி மட்டும் தற்போது ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் வைத்திருக்கிறார்கள்.